எல்லோருக்கும் வணக்கம். நான் சசிகுமார் ஆஸ்ட்ரோசர்ஜன் ஈரோட்லேருந்து பேசுகிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து சர்க்கரை நோயுடைய அளவு அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நாங்களே தினசரி ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம் இல்லைங்களா. சர்க்கரை நோயாளிகள் வந்து அந்த சர்க்கரை நோயினை தவிர அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள்னால பேஷண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. ஆனால் நம்ம வந்து சில வழிமுறைகளை அதை நம்ம கடைபிடிக்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து நம்ம ரொம்ப தடுக்கலாம். சரிங்களா, சின்ன சின்ன வழிமுறைகள் தான். அதை நம்மளே வீட்டில் வந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் எல்லாத்தோட முக்கியம் வந்து என்னன்னா, சர்க்கரை நோயாளி வந்து ரத்தத்தில் வந்து சர்க்கரை வந்து ரொம்ப ஒரே அளவு நார்மலாக வச்சுக்கிறது. எப்போ உங்களுக்கு டெஸ்ட் பண்ணாலும் 180 மேலே விடாதீங்க. சரிங்களா, அதே மாதிரி HbA1c வந்து 7க்கு மேலே விடாதீங்க. ஸோ வந்து 3 மாதம் அந்த சர்க்கரையின் அளவு வந்து 7க்கு மேலே விடாதீங்க. அதே மாதிரி ஆவரேஜ் பிளட் சுகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 180 அதுக்கு மேலே தாண்டாமல் விடாதீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சரியான அளவு வச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலை மாலை வேலைகளில் இரவு வேலைகளில் ரொம்ப சூடு அதிகமாக இல்லாத தண்ணி, ஏன்னா ரொம்ப வெதுவெதுப்பு இல்லைன்னா பச்சை தண்ணியிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலை வந்து சுத்தமாக கழுவிங்க. பர்டிகுலராக வந்து இந்த காலை வந்து ஒரு அதிக நேரம் ஊற வைக்காதீங்க. அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் காலை உள்ள வச்சுட்டு மெயினாக வந்து இந்த விரல் இடுக்குகள் இருக்குல்ல, இந்த விரல் இடுக்குகளில் ஒன்னோட ஒன்று இந்த மாதிரி விரல் இடுக்குகள் வந்து ஒன்னோட ஒன்று விரல் இட்டு கழுவி இந்த மாதிரி கழுவி வைங்க. முன்கால் பின்கால் பாதம் இதெல்லாத்தையும் சுத்தமாக நல்லா 2 காலையும் அந்த மாதிரி கழுவி நல்லா சுத்தமான துணி வச்சு தொடச்சி விடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகங்கள், இந்த வேக நகங்கள் வந்து முறையான அளவு வந்து கட் பண்ணி வைக்கணும். ஏன் அப்படின்னா பர்டிகுலராக வந்து இந்த பெருவிரல்னு சொல்றாங்க, இந்த கட்டை விரல், இதில் வந்து என்னன்னா இந்த கார்னர்ல வந்து அந்த இன்க்ரோயிங் நெயின்னு சொல்லுவாங்க. நகம் போய் உள்ள அழுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா காலில் வந்து அவங்க உணவு குறைவா இருக்கிறதுனால அந்த சீவி பிடிச்சு துர்நாற்றம் வீசும், இல்லைன்னா பக்கத்தில் இருக்கவங்க சொல்றதுனாலதான் பேஷண்ட் இங்கே வராங்க. ஸோ அதனால இந்த நகங்களை வந்து ப்ராப்பராக கட் பண்ணி வைங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விரல் இடுக்கு பர்டிகுலராக வந்து நம்ம கிராமப்புறங்களில் அதுவும் விவசாய வேலைகள் பார்க்குறவங்களுக்கு, அதே மாதிரி ரொம்ப நேரம் கால் தண்ணியில் வச்சிருக்காங்க, இந்த டீ கடைலாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு யாரெல்லாம் வந்து ரொம்ப நேரம் தண்ணியில் கால் வைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப ப்ரோனா இருக்கு. என்ன அப்படின்னா இந்த விரலோட இடுக்குகள் இருக்கு இல்லைங்களா, அந்த பாதை இடுக்கு இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சேத்துப்புண் ஏற்படுது. அந்த சேத்துப்புண் வந்து அவங்களுக்கு வந்து உணர்வு குறைவா இருக்கிறதுனால அவங்களால வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியறதில்லை. புண்ணு ஏற்பட்டு உள்ள இறங்கி ஒன்னா கால் வீக் அதிகப்படியா ஏற்பட்டாவோ இல்லை அப்படின்னா காய்ச்சல் ஏற்பட்டா மட்டும்தான் பேஷண்ட்ஸ் வந்து இங்க வராங்க. சரிங்களா, ஸோ அதை கரெக்டாக நம்ம வைக்கிறது. அதே மாதிரி இந்த குதிங்கால் ஏரியாவில் கால் வந்து வெடிப்பு, இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த குதிங்கால் ஏரியாவில் வந்து கால் வந்து வெடிப்பு இல்லாமல் பார்த்துக்காங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அது எல்லாமே ஈஸியாக தடுக்கலாம் எப்படிங்கிறது அடுத்தடுத்து நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ வந்து இந்த விரல் எடுத்து கரெக்டாக பார்த்துக்காங்க. இந்த குதிங்கால் பகுதியில் வந்து பாதை வெடிப்பு இல்லாமல் பார்த்துக்காங்க. அதுக்கடுத்து வந்து கால் வந்து ரொம்பவும் ஈரப்பதமாகவும் இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்பவும் வறட்சியாகவும் வச்சிருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப வறட்சியாக வச்சிருந்தாங்கன்னா அதனால இந்த வெடிப்புகள் ஏற்படுது. சரிங்களா, ஸோ வந்து ஒரே சீராக வச்சுக்கணும். ரொம்ப வறட்சியாக இருக்கு அப்படின்னா நம்ம மாய்ஸ்சரைசேஷன் போடலாம். சரிங்களா.